வணக்கம் நண்பா. நீங்க இன்னைக்குதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுற எல்லா ஜாபோட அப்டேட்ஸும் உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் ஆதார்ல இருந்து ஒரு தகவல் சரிபார்க்கும் வேலை தாங்க விட்டுருக்காங்க. ஆமா, இதுக்கு 38 மாவட்ட மக்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் ஆபரேட்டர் சூப்பர்வைசருங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி 10th 12th பாஸ் பண்ணிருந்தா மட்டும் நீங்க போதுங்க. ஆமா, உங்களுக்கு சேலரி 28,000 கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. இதோட லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி தாங்க லாஸ்ட் டேட். இந்த ஜாபுக்கு எக்ஸாமே கிடையாது. எக்ஸாம் இல்லாம டைரக்டா ஒரு ஹையரிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் கேட்பீங்க, எப்படி பிரதருக்கு அப்ளை பண்றது? இங்க தமிழ்ல வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா நம்ம வீடியோக்குள்ளே அப்ளை பண்றது எப்படின்னு பாத்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன்ற அந்த மெத்தட் உங்களுக்கு சுத்தமா புரியாம போயிடும். இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த ஜாபோட அப்ளை லிங்க் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கும். எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க்னு போட்டுருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா? லிங்க் நீங்க டச் பண்ணீங்கன்னா அது உங்களை டைரக்டா இந்த மாதிரி அவங்களோட ஆதாரோட அபிஷியல் வெப்சைட்லயே கூட்டிட்டு போயிருக்கும். ஓகேங்களா? இதுல நம்மளோட ஸ்டேட் எங்க இருக்குன்ற நீங்க எல்லா ஸ்டேட்ல தான் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே இதுல போட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுன்றனால நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு போயிருவோம். இங்க தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா? என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆபரேட்டர்ன்றது இருக்கு. போஸ்ட் பண்ணிருக்கிறது எப்பனா 4/11/2024 போட்டிருக்காங்க. எண்டிங் டேட் 28/2/2025 போட்டிருக்காங்க. இன்னும் 28 கூட ஆகல. சோ அதான் நமக்கு இன்னும் டைம் இருக்கு. சோ அதான் அப்ளை பண்ண நினைக்கிறோம். டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை நவுன்ற பட்டன் நீங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த அப்ளை நவுன்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகுங்க. அந்த அப்ளை பண்ற ஃபார்ம் இப்படிதாங்க இருக்கும். ஓகேங்களா? இதுல போஸ்ட் டீடைல்ஸா இருக்கட்டும், வேகன்சியா இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா இருக்கட்டும், ரெமரேஷனா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க படிக்கலாம், நானே உங்களுக்கு படிச்சு அதை தெளிவாகவும் சொல்லிடுறேன். இப்ப எங்க இருந்து இப்ப இதுக்கு குவாலிபிகேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் 18 இயர்ஸ் ஆகுது. 18 இயர்ஸ் இருக்கணும், இல்ல அதுக்கு அபோவ் இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்பனா மட்டும்தான் நீங்க ஜாபுக்கு ஹையர் பண்ண முடியும். அடுத்து என்ன எடுப்பீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. பேசிக்கா 12th முடிச்சிருக்கணுங்க. 10th 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th முடிச்சு பிளஸ் ஐடிஐ நீங்க முடிச்சா அப்ளை பண்ணிக்கலாம். 12th முடிச்சு நீங்க பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க, இல்ல 10th முடிச்சு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்களா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல 10th முடிச்சு நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த ஜாபுக்கு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லுங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு சிஸ்டம் எப்படி ஆன் ஆஃப் பண்றது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுல நீங்க ஆன் ஆஃப் பண்றப்ப உங்க ஒர்க்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதை சரி பண்ற அளவுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்ன்றத மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்க. மத்தபடி அவங்க வேற எதுவுமே சொல்லல. அது என்னென்ன பண்ணணும்ன்ற ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ யாரும் ட்ரைனிங் நினைச்சு நீங்க யாருமே பயப்பட வேணாம். இப்ப அது எப்படி அப்ளை பண்ணு கேட்டீங்க, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க, கீழே அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த இது அப்ளை நவுன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நேம்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த நேம்னு இருக்க இடத்துல உங்களோட ஃபுல் நேம், சர்டிபிகேட் பிரகாரம் என்ன நேம் இருக்கோ அந்த ஃபுல் நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பருங்க. மொபைல் நம்பர் நான் எல்லாத்துலயும் சொல்றதுதாங்க. ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பர் தயவு செஞ்சு இதுல கொடுங்க. ரீசார்ஜ் பண்ணா மொபைல் நம்பர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி. இமெயில் ஐடி நீங்க ஒரே ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கரெக்டான ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா அந்த இமெயில் ஐடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து பேன் நம்பருங்க. பேன் கார்டு இது கண்டிப்பா இருந்தாதான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால பேன் நம்பர் நீங்க கொடுத்துங்க. பேன் நம்பர் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 நாள் 2 நாள்லயே இப்ப பேன் கார்டு கொடுத்துறாங்க. சோ எல்லாரும் பேன் கார்டு கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்க சர்டிபிகேட்ஸ்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு தாங்க, அதை கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட் இப்ப நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி, விருதுநகர் அந்த மாதிரி நிறைய இருக்குங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் நீங்க படிச்சதுல என்ன நீங்க ஹையஸ்டா படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் இல்ல போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, இல்லாதவங்க நீங்க அப்படியே நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இது ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்ற கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்ற விட்டுருங்க. அடுத்து ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்ன்ற தமிழ்நாடுன்ற மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து அப்லோட் ரெசியூம் கேட்டிருக்காங்களா, அந்த இடத்துல சூஸ் அண்ட் ஃபைல் கொடுத்து உங்க மொபைல்ல லேப்டாப்ல நீங்க இந்த மாதிரி ஃபைல்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, ரெசியூம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ரெசியூம் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இதுல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, ரெசியூம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆதார் சூப்பர்வைசர் சர்டிபிகேட்னு கேட்டிருக்காங்க. இது ஆதார் சூப்பர்வைசர் சர்டிபிகேட்னா நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம அந்த சர்டிபிகேட் வரும்ல, அந்த இதை மட்டும் நீங்க இதுல கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிட்டா போதுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்ன்றதை நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்கு பாத்தீங்களா, இப்ப என்னன்னா இதுல என்ன கேப்சா கேட்டிருக்காங்கன்னா 30 + 8 எவ்வளவுன்றதான் கேப்சா கேட்டிருக்காங்க. அதை நம்ம இதுல கொடுத்துட்டா போதுங்க. கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், நீங்க இந்த ஜாபுக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. இப்ப நிறைய பேர் கேட்க டவுட்னா, நண்பா நீங்க சொன்ன மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எப்ப அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க, நான் எப்ப ஜாபுக்கு போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்பீங்க. எல்லாருக்கும் என்னோட ஆன்சர் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்றதுக்கு 15 ல இருந்து 30 நாள் ஆகும்.
இதுவா இருக்கட்டும், இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும், இல்ல ஐடியா இருக்கட்டும், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபா இருக்கட்டும், எல்லாருமே 15 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வரல அப்படின்னா, அதுக்கான ஆன்சரே நான் அந்த வீடியோல ஹானஸ்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகல அப்படின்றது தான் அதுக்கு தெளிவான அர்த்தம். அத புரிஞ்சுகிட்டு நீங்க அடுத்தடுத்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. யாரும் நம்பிக்கைய விட்டுறவே வேணாம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம டெலிகிராம் குரூப்பா இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், இதுல கமெண்ட்ல கூட எல்லாத்தையும் நாங்க பின் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாத்துலயும் போய் உடனே போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அதுலயே போடுற ஜாப்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்களால யூடியூப்ல ஒரு நாளைக்கு 2 தான் கொடுக்க முடியும். பட் நான் டெலிகிராம்ல 30க்கும் மேல ஜாப்ஸ் வந்து நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இதுல அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கலாம், அதுல அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்குன்ற நம்பிக்கை உங்களை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. சோ எல்லாரும் இப்ப உடனே போய் அதுல போய் ஜாயின் பண்ணி அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை பாக்குறேன். பை பாய்.